அவகோடா ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டு. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல சஜஷன். இந்த பழத்தை காயாக வாங்கிட்டு வந்து வச்சு இந்த கலர் வந்து உரிச்சாதான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா பயங்கரமாக கசக்கும். நான் அழகாக பாதாமை நல்லா ஊற வச்சு உரிச்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா அடின்னு அடிச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து பழம் சீக்கிரமாக இதாகிடும். ஆனால் இது அப்படியே இதாக இருக்கும். ஸோ நொறுன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப கூட கொஞ்சம் சுகர் போட்டு பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா அடித்தா இந்த திட்டம் வரும். ஸோ உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு பால் ஊற்றி இன்னும் ஒரு 2-3 அடி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சுண்ட வச்ச பால். நீங்கள் எப்பயுமே அவகோடா செய்ய போகிறோம் அப்படின்னா பாலை நல்லா ஊற்றி ஸ்டவ்வில் நல்லா கொச்சதுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.